1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி தமிழகத்தில் தமிழ்தான் ஆட்சி மொழி. ஆனால் தமிழில் பெயர் வைக்க தயக்கம் காட்டுகின்றன வணிக நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் மீதான நடவடிக்கைகள்தான் என்ன? ஆய்வில் கண்டறிந்திருக்கிறது புதிய தலைமுறை. ஒரு நாட்டில் அல்லது மாநிலத்தில் பெரும்பான்மையான மக்களால் பேசப்படும் மொழி ஆட்சி மொழியாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தமிழ்தான் ஆட்சி மொழி. 1956ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1996இல் திமுக ஆட்சி அமைந்தபோது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது விளம்பர பலகைகளில் தமிழ் இடம்பெறுவதற்காக கடுமையாக பணியாற்றினார். பின்னர் அந்த நடைமுறை தளர்வடைந்தது. இதனால் அனைத்து பெயர் பலகைகளிலும் தமிழை பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என சில அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நல ஆணையமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களின் பெயர்களும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்ற விதி பின்பற்றப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளது. ஆனாலும் இதனை முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற வகையில் மதுரை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தமிழில் பெயர் வைக்காத நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார் நமது செய்தியாளர் மருதுபாண்டி. இதற்கு தொழிலாளர் நலத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ள பதிலில் 2020 தொடங்கி 2023 வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழில் பெயர் வைக்காதது தொடர்பாக மதுரையில் 138 கடைகள், வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியை உள்ளடக்கிய நெல்லை மாவட்டத்தில் 111 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மொத்தமாக இவ்விரு மாவட்டங்களிலும் 4 வருடங்களில் சுமார் 250 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரிய வருகிறது. 2023 வரை 50 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் பலகைகளில் தமிழை புகுத்த இந்த நடவடிக்கை மட்டுமே போதாது என்று கேட்டதற்கு ஆய்வு பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று எழுத்தாளர்கள் வலியுறுத்தினர். இப்படி வாய்க்குள் நுழைய முடியாத பெயர்களை வைத்து அதை கடைகளுக்கும் வைக்க வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. இதை தவிர்க்கணும்னா சுத்தமான தமிழ்ல பேசணும், சுத்தமான தமிழ் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தமிழக அரசு மக்கள்கிட்ட விதைக்கணும். அதோடு மட்டும் இல்லாம அந்த விளம்பர பலகையில தமிழ் பெயர் வச்சா அவங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல தமிழ் பெயர் வச்சவங்களுக்கு விருது, அந்த மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கான வகைகளையும் நம்ம தமிழக அரசு செய்யணும். அதோட மட்டும் இல்லாம தமிழ் பெயர் அல்லாத கடைகளில் எப்படி அவதாரம் விதிக்காங்களோ அதை இன்னும் பன்மடங்கு பெருக்கணும். அப்படியாவது மக்கள் கண்டிப்பா தமிழ் பெயரை வைக்கணும் அப்படிங்கறது நாங்கெல்லாம் விரும்புறோம். சட்டத்தையும் அரசு வகுக்கும் திட்டத்தையும் மதிப்பதோடு அன்னை தமிழுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் நிறுவனங்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் மனதில் எழுந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் தமிழுக்கு உரிய இடம் கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர்கள் மருதுபாண்டி, சுடலைமணி செல்வம்.